ஹலோ விவாஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப் தான் செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக முருங்கைத்தலையை வச்சு நான் சூப் வச்சு குடிச்சிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை காய வச்சு அரைச்சி எப்படி சூப் செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஏன் காய வச்சு அரைக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து காய வச்சு அரைக்கும்போது நமக்கு லைஃப் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும். இன்றைக்கி வாங்கிட்டு வந்து இவ்வளோ முருங்கைக்கீரையை நம்ம சூப் வச்சு குடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நாளைக்கே பழுத்துரும் இல்லையா? அதனால் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி முருங்கைக்கீரையை உருவி வச்சுருக்கேன். இந்த குச்சியோடு உருவி இருந்ததுனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பெரிய குச்சி இல்லாமல் குட்டி குட்டி குச்சி இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. முருங்கைக்கீரையை வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். நைட்டே பிச்சு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுருந்தோம். காலையில் பிச்சு போடுறதுக்குள்ளார நிறைய இலை பழுத்துருச்சு. இந்த மாதிரி பழுத்த இலை இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு, அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருங்க. இப்போ வந்து இதை தண்ணி விட்டு நல்லா அலசி தண்ணி வடிகிற பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு துணியை வெளியே போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து வெயிலில் போட்டேன், பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து மழை வந்துடுச்சு. இது வந்து மழையாக இருக்கிறதுனால 2-3 நாளாக மழை வந்துட்டு இருக்கிறதுனால வெயிலில் காய வைக்க முடியல. அப்படி வெயில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் நிழலில் காய வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நிழலில் காய வச்சா என்ன, நல்லா முறுமுறுன்னு காயாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருந்தா போதும். இவங்களை காய வச்சு அரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். கடையில் எங்கேயும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சாவே நல்லா நைஸாக அரையும். இவங்களை நான் ஒரு ட்ரில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவங்க நல்லாவே அரைஞ்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைஞ்சாவே நமக்கு போதும். அடுத்து சூப்பு வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கை பவுடரை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு இடிக்கல்லில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 10 மிளகு, இவங்களை 1-2 இடிச்சிட்டு நம்ம வச்சுருந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 4 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயமும் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு இவங்களையும் எடுத்து நம்ம வச்சுருந்த தண்ணியிலையே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 சைஸ் இல்லை 1/4 சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து சுண்டினதுக்கப்புறம் இறக்கி இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா சுவையான முருங்கை சூப்பு ரெடி. நீங்கள் இந்த மாதிரி முருங்கை தலையை பவுடர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அடுத்த டைம் நீங்களும் முருங்கைத்தலை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.